வருகின்ற தேர்தலில் சேலம் நாடாளுமன்றத்தில் யார் வெற்றி பெறுவா? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, பிஎம்கேவா, இல்ல நாம் தமிழரா? சேலம் நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா உள்ளடங்கி உள்ள 6 சட்டமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல கடந்த முறை இவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றத நான் சொல்றேன். யார் வெற்றி பெறுவாங்கன்றத நீங்க சொல்லுங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். சேலம் நாடாளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி உள்ள 6 சட்டமன்ற தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா ஓமலூர், எடப்பாடி, சேலம் வெஸ்ட், சேலம் நார்த், சேலம் சவுத் மற்றும் வீரபாண்டி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் பார்த்தீங்கன்னா சேலம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில 2019 நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி 6 லட்சம் ஓட்டு வாங்கி வின் பண்றாங்க. அதே தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னா 4,59,000 ஓட்டு மட்டும் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறுது. அதே தேர்தலில் நாம் தமிழர் 33,000 ஓட்டு வாங்குறாங்க. மக்கள் நீதி மையம் 58,000 ஓட்டு வாங்குறாங்க. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுலாம் சேர்த்து பார்த்தோம்னா 2021 டிஎம்கே கூட்டணி 6 லட்சம் ஓட்டுல இருந்து 5 லட்சம் ஓட்டு குறைச்சு வாங்குறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 4,59,000 ஓட்டுல இருந்து 7 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில். நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 54,000 ஓட்டும், மக்கள் நீதி மையம் 38,000 ஓட்டு மட்டுமே வாங்குறாங்க. வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்குவன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு தொகுதி வாரியா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கான்றதை பார்க்கலாம்.